My dear student, welcome to Shah YouTube channel. நேற்று வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் நேற்று வந்து எக்ஸாம்பிள் 1.1 to 1.6 வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் எக்ஸாம்பிள் 1.7 பார்க்க போகிறோம். நம்ம நேற்று நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், அதில் கம்பேரிசன் அது எல்லாமே பார்த்தோம். அடிஷன், சப்டிஷன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்படி டெசிமல் மாத்திர மாதிரி டிவிஷன் நம்பர் எப்படி ரேஷனல் நம்பர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ இதில் என்ன எதிர்க்கு ரைட் த ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் இந்த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ஸ் -3/5, 7/-10, 15/20, 14/-30, -8/15. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே கொடுத்துருக்குற இது எல்லாமே ரேஷ்னல் நம்பர். இது நம்ம வந்து ஆர்டராக அசெண்டிங் ஆர்டராகவும் எழுதணும், டிசெண்டிங் ஆர்டராகவும் எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக இருக்க டினாமினேட்டர்ஸை பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு 7/-10 இருக்குது. அதனால் வந்து காமனாக நியூமரேட்டர் டினாமினேட்டரும் -1 டிவைடட் பை -1 மல்டிப்ளை பண்ணால் -7 டிவைடட் பை +10 டினாமினேட்டர் 10 வந்துச்சு. அடுத்து இங்கே 14/30 -30 இன்ட்டு -1 அதே சேம் மெத்தட் -14/30 வந்துடுது. நெக்ஸ்ட்டு இப்போது -3/5 இந்த கொடுத்துருக்குற எல்லாம் பார்த்தா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸாக இருக்குது. அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். என்னென்ன எல்சிஎம் எடுத்துக்கிறோம்? 5 கீழே இருக்கிற டினாமினேட்டர்ஸ் 5, 10, 20, 30, 15. எல்சிஎம் எடுத்தால் 5 ஃபஸ்ட் எடுத்தால் 1, 2, 4, 6, 3 நெக்ஸ்ட்டு 2 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எடுக்கும் போது நம்மளுக்கு வர எல்சிஎம் ஆன்சர் இது என்ன? இது 5, 2, 2, 3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 = 10, 10 2 = 20, 20 × 3 = 60. ஸோ காமனாக டினாமினேட்டர்ஸ் வந்து 60. ஸோ இப்போது அந்த 60 வச்சு காமனாக எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். -3/5 60. 5 × 60 எத்தனை டைம் வரும்? 12 டைம்ஸ் வரும். அப்போது 12 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 5 12s are 60, 3 12s are -3 12s are -36. நெக்ஸ்ட்டு -7/10 எப்போ 60 வரும்? 10 6 are 60. ஸோ 6 × 6 40 -42/60. நெக்ஸ்ட்டு -15/20 60 3 டைம்ஸ் வரும். அப்போது 3 டைம்ஸ் வரும். அப்போது 40 -45/60. நெக்ஸ்ட்டு 30 60 வந்து 2 டைம் வரும். 60 வந்து 2 டைம் வரும். அப்போ 2/2 காமனாக மல்டிப்ளை பண்ணால் -28/60 60. அது நெக்ஸ்ட்டு -8/15 எப்போ 60 வரும்? 4 × 4 டிவைடட் பை 4ன்னு போட்டால் 15 4s are 60, -8 4s are -32. இப்போ எல்லாத்துக்குமே காமனான டினாமினேட்டர்ஸ் ஆன்சர் கிடச்சிருச்சு. எப்போவுமே போன கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருக்கிறேன், நெகட்டிவில் வந்து சின்னதாக இருக்கிறதா பெரிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் -1ன்றது பெருசு. எதை விட? அதுக்கு அடுத்தது வர விட -2 -3 -10 இருந்தாலும் சரி -1 தான் பெருசு. -10 பார்க்கையில் -10ஓட -1 தான் பெருசு. அப்போ இங்கே பெரிய நம்பருன்றது நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கிறதுனால சின்ன நம்பர். ஸோ இப்போ 45/-60 -42/60 36/6 இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போது அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன? சின்ன நம்பர் 1லேருந்து 10 போகணும். அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஸோ 15/20 -7/10 3/5 இதையே வந்து இதோட கொஷின் கரெக்டான கொஷினில் எடுத்து எழுதிடும். இதே டிசெண்டிங் ஆர்டர்னால் வந்து மேலே எழுதியிருக்கிற இந்த சொல்யூஷனுடைய ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஸோ அதோட கொஷின் அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். இப்போ 14/30 மேலேன்னா இப்படியே இதோட ரிவர்ஸில் எடுத்து இது எழுதணும். -14/30 -8/15 -3/5 7/10 15/20. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.8 ஃபைண்ட் த ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/3 and 5/9. ஃபஸ்ட்டு இது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 9 வருது. 9. ஸோ 9. அப்போது 9 எப்படி வர? இப்போது நார்மல் எப்போவுமே பார்க்குற மெத்தட் மாதிரி 3/9 5/9 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன கண்டுபிடிச்சினாங்க? இது நடுவில் இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது இன்டீஜர் லைன் போட்டுக்கலாம், நம்பர் லைன். இங்கே வந்து 0/9லேருந்து 9/9 வரைக்கும் போட்டுக்கணும்.
போட்டுக்கணும். இப்போ இங்கே அவங்க என்ன கேட்டாங்க, 3/9க்கும் 5/9க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ 3/9 இங்கே இருக்குது, 5/9 இங்கே இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் ஆவரேஜ் என்ன இருக்குது, 4/9. அப்போ அதுக்கு ஆன்சர்னா 4/9. இங்கே 3/9ன்றத அடித்தா 1/3 வந்துடும். ஓகே, அப்போ ரேஷ்னல் நம்பர் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன, 4/9. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.9. ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் -3/4 அண்ட் -2/4. இப்போ 1.8ல் வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து அட்லீஸ்ட் 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்போவுமே என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கும் போது 20 வருது ஆன்சர். கீழே இருக்கிற டினாமினேட்டர்ஸ் எடுத்து எல்சிஎம் எடுத்து எல்சிஎம்மோட எதுனாவது 20. அப்போ 20க்கு நார்மல் மெத்தட். 4 5s are 20, 3 5s are -15. -2 is 4, 5 4s are 20, -2 4s are 8, -8. 8 காமனாக எடுத்துட்டோமா. இப்போ ஆன்சர் என்ன, -50/20 -8/20. அப்போ இதோட நம்பர் லைன் போட்டால் தான் நம்மளுக்கு நடுவில் இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ் தெரியும். அதனால் வந்து -8லேருந்து 17 வரைக்கும் போட்டுக்கலாம். 15 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இந்த பக்கம் கூட இடம்தான். -6/20லேருந்து நான் வந்து -17/20 போட்டிருக்கேன். இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா இங்கே கொஷின்னா -15/20 அது இங்கே இருக்குது. இங்கே -8/20 அது இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் தான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். அவங்க அட்லீஸ்ட் 2 கொடைக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்க. பட் ஆனால் நமக்கு மினி வந்திருக்கு. -14/20, -13/20, -12/20, 11/20. இதே தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து 1.3 யூனிட்டு 1.3 பார்க்க போகிறோம். பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆன் ரேஷ்னல் நம்பர். அரித்மெட்டிக்னா என்ன, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதே தான். ரேஷ்னல் நம்பர் வச்சு அடிஷ்னல் பண்ண போகிறோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம், டிவிஷன் பண்ண போகிறோம். -6/11, 8/11 இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணணுன்னா கீழே சேமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஈஸி. டினாமினேட்டர்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது. அப்போ காமனாக எடுத்து -6 + 8 -12 இருக்கிறதுனால -10/11. ஓகே. நெக்ஸ்ட்டு அடிஷன் வந்து 3 டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போயும் எல்சிஎம் எடுப்போம். 3 9 3 12 எல்சிஎம் எடுக்கிறோம். 3 × 3 × 4 36 வருது. இப்போ ஃபஸ்ட்டு -5/9 அதுக்கு போட்ட 36 வர மாதிரி பண்ணோம்னா 9 4s are 36, -4s are 20, -20. நெக்ஸ்ட்டு -4/3 = 36 டினாமினேட்டர் சொன்னோம். 3 டேபிள்ஸில் 36 எத்தனை டைம் வந்து 12 டைம் வருது. அப்போ மேலேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -4 × 12 -48. நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 7/12 × 3 = 36. 36 12 டேபிள் எத்தனை டைம் வரும், 3 டைம் வரும். அப்போ 3ஆல் கீழே மேலே மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 7 3s are 21. இப்போ மொத்தமாக ஆன்சர் 36 / -20. ஏன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அது இதில் இருக்கிறது அப்படியே போடணும். இங்கே பார்த்தோம் -20 -20/36 -48/36 plus 21/36. 36. இப்போ மொத்தத்தையும் பண்ணால் -20 -48 ஹோல் டிவைடட் பை 36 இப்போ ஈக்குவல் டு இது அடிஷன். இந்த மைனஸையும் ஆட் பண்ணி -68 வரும். ப்ளஸ் 21/36. 68 ப்ளஸ் 21 7 4. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். இப்போ -47. வாட் தி ஆன்சர் கம். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு, -47/36 ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டிவைட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணோம். எக்ஸாம்பிள் 1.12ல் வந்து சப்ராக்ட் பண்ணோம். 9/17 ஃப்ரம் -12/17. 12/17லேருந்து 9/17 வந்து சப்ராக்ட் பண்ணோம். 2 டினாமினேட்டர்ஸுமே காமனாக இருக்கிறதுனால ஈஸி மெத்தட். காமனாக 17 எடுத்து போட்டு -12 -9. அப்போ 12 + 9 -21. ஸோ ஆன்சர் இஸ் கம் -21/17. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.13 சப்ட்ராக்ஷன். -2 × 6/11 ஃப்ரம்
minus 4 into 5 by 20. ஃப்ரம்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அதனால் அதே மெத்தடில் முதல்ல இதை வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆக்கணும். ரெண்டுத்தையும் பெருசு பெருசாக மல்டிப்ளைக்கில் மிக்ஸ்டாக இருக்குது. அதனால் ஸ்மால் ஷார்ட் ஃபார்ம் ஆக்கணும். என்ன பண்ணுவோம், 11 into minus 2 minus 22 மைனஸ் இருக்கிறதுனால minus 6 by 11 minus 28 by 11. நெக்ஸ்ட்டு minus 4 into 22 minus 88 minus 5 by 22 is equal to minus 93 by 22. இப்போ minus 93 by 22 minus of minus 28 by 11. ஃபஸ்ட்டு வந்து டினாமினேட்டர்ஸ் வந்து காமனாக 22ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா எல்சிஎம் போட்டால் எல்சிஎம் 22க்கும் லெவலுக்கும் போட்டால் சேம் டினாமினேட்டர் 22 வருது. அப்போ இது 22 இது எடுக்கலாம், 1 போட்டு எடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை அப்படியோட விட்டுட்டு. நெக்ஸ்ட்டு 28 by 11 போட்டால் மைனஸ் 22 11 டேபிளில் 22 எத்தனை டைம் வரும், 2 டைம் வரும். அப்போ 2 into 2 அப்போ minus 56 by 22. நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டுத்தையும் minus 93 by 22 minus of minus 56 by 22. இப்போ minus of 93 plus மைனஸும் ப்ளஸ், இந்த மைனஸும் ப்ளஸ். ஸோ 22 is equal to காமனாக 22 எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்தது 93 minus 93 plus 56 வந்து minus 37 by 22. இது ஒரு ஷார்ட் ஃபார்மில் வரணும்னா டிவைட் பண்ணிக்கலாம். 37 divided by 22. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 37 120 ஒரு 15 பேலன்ஸ். இது எதுவும் பண்ண முடியாது. இங்கே டெசிமல் பாயிண்ட்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா இது ரேஷனல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட்லாம் வரக்கூடாது. டெசிமல் ஃபார்மாக மாற்ற சொல்லும் போது தான் பாயிண்ட் வைக்கணும். இப்போ டெசிமல் ஃபார்மெல்லாம் மாற்ற சொல்ல, ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து வேறு எப்படி போடுது, இந்த ஆன்சரில் ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 இது கோஷன்ட் இங்கே வச்சு ரிமைண்டர்ஸ் 15 by 22 இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.4 இங்கே வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. -5 by 8 into 7 by 3. மல்டிப்ளை பண்ணுவோம், சிம்பிள். -5 into -5 into 7 divided by 8 into 3 is equal to -35 by 24. -6 divided அப்போ ஆன்சர் வந்துச்சு, ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து அதிலே செகண்ட் கொஷின் வந்து -6 by 11 into -4. ஃபஸ்ட்டு என்னென்னு -6 by -11 into -4 by 1 போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் கொடுத்துக்கணுமா. இப்போ இதில் இருக்கிற மைனஸ் எடுக்கணும். அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இல்லை அப்படியே கூட அடிச்சிடலாம். -6 by 11 வந்துச்சு. அப்போ 6 by 11 into -4 by 1 is equal to 6 into -4 by 11. அப்போ 6 4s are 24. 4 டேபிள் யூஸ் பண்ணணும். 6 4s are 24. மைனஸ் இருக்கிறதுனால -24 by 11. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.5 அடிஷன் சப்ராக்ஷன். இப்போ அரித்மெட்டிக்னா அடிஷன் வரும், சப்ராக்ஷன் வரும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வரும். அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். நெக்ஸ்ட்டு 7 by -8 divided by 3 -3 by 4. 7 by -8 -3 by 4 பண்ணணும். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்காக -1 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது -7 by 8. இப்போ டினாமினேட்டர்ஸ் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணணும். இப்போது இந்த டிவைடு வந்து மல்டிப்ளையில் போகும்போது தலைக்கீழாக மாறும். 4 இருக்கிறது 4 by -4 by 3. அந்த சிம்பிள் அப்படியே தான் இருக்கும். இது மட்டும் தலைக்கீழாக மாறும்போது -4 into -7 into -4 8 into 3 சேம் மல்டிப்ளிகேஷன். மேலே பார்த்தா 1.14 மாதிரியே. அப்போது 7 4s are 28 24. இங்கே மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் அடித்தா 7 by 6. 4 டேபிளில் அடித்தா இது 7 4s are 28. 6 4s are 24. அவ்வளோதான்.
அடித்து ஆன்சர் லாஸ்ட்டாக சிம்பிளாக 7/6. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்லாமே இப்போ சிம்பிளாக அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வேர்ட் ப்ராப்ளம் ஆன் பேசிக் அதே அடிஷன் சப்ராக்ஷன் தான். என்ன வேர்டை வச்சுக்கிறோம், 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. இப்போது சம் ஆஃப் இங்கன்னா கொஷின் வந்து ஒன்றுக்கு 2 முறை படிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். அப்போது த சம் ஆஃப் 2 ரேஷ்னல்ஸ் number is 4/5. If one rational number is 2/15, then find others. இங்கே என்ன சொன்னாங்கன்னா 2 ரேஷ்னல் நம்பர் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 4/5 வருது. அதில் ஒரு ரேஷ்னல் நம்பர் வந்து 2/15. இன்னொரு ரேஷ்னல் நம்பர் தெரியல, அதனால் நம்ம இன்னொரு நம்பரை அன்னோன் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அடிஷன் பண்ணால் தானே நம்மளுக்கு 4/5 வருது. அப்போ 2/15 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அன்னோன் இஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போ எக்ஸ் நீங்கள் வச்சு 4/5. இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ்ஸு அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும், ஏன்னா இது அடிஷன். இது மல்டிப்ளிகேஷன்னா தலைக்கீழாக மாறும். இது அடிஷன்றதால சப்ராக்ஷனாக மாறுது. டிவைடாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக மாறும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தால் 15 எல்சிஎம் எடுக்கும் போது இப்போ இது 15 ஆகணும்னா 3 ஆல்டா மல்டிபிள் தான். அப்போ 12/15 மைனஸ் 2/15. அப்போ 15 காமனாக வச்சு 12 மைனஸ் 2 போட்டால் 10/15 வந்துருச்சு. 15. அப்போ இதை அடித்தா 2 டைம், இது 3 டைம். அப்போ ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. அப்போது இங்கே மீனிங் என்ன, ஒன்று வந்து 2/15, அந்த எக்ஸோட வேல்யூ வந்து 2/3. இதுக்கு வந்த ஆன்சர் தான் வந்து 4/5. அதுதான் 2 நம்பர் ஆட் பண்ணால் அதோட ரேஷனல் நம்பர் 4/5 வருது. ஒன்று வந்து 2/15, இன்னொன்று நம்பர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதுதான் என்ன நம்பர், 2/3. இதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.17. The product of 2 rational numbers is minus 2/3. If one number is 3/7, then find the other number. சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப்னு கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட்னு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் 2 ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து -2/3 வந்து. அதில் ஒரு ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொரு ரேஷனல் நம்பர் என்ன பண்ணால் யூஸ்வலாக எக்ஸ்ன்னு வைப்போம். அப்போது 3/7 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2/3ன்னு வைக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2/3. நான் போன எக்ஸாம்பிள்லேயே சொன்னேன், மல்டிப்ளைல இந்த பக்கம் இருக்கிறது வந்தால் தலைக்கீழாக மாறணும். அப்போ -2/3 இன்ட்டு 7/3 காமனாக கீழே 3 இருக்குது. அப்படியே மல்டிபிள் பை 3 3s are 9, 2 7s are 14. அப்புறம் -14/9. 14/9 இதுதான் எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயும் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.18. one roll of ribbon வந்து 18 into 3/4 4 meter long. Sankari has 4 fall rolls and 1/3 of other roll. How many roll of ribbon, how many meter of roll do Sankari have in total? இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிப்பினோட ரோலோட மீட்டர் வந்து 18 into 3/4 லாங் இருக்கும். சங்கரின்ற ஒரு பொண்ணு வந்து இங்கே வந்து 4 ரோல் ப்ளஸ் இன்னொரு ரோலில் வந்து அனதர் ரோல்னு சொல்கிறாங்க. அந்த இன்னொரு ரோலில் வந்து 1/3 1/3 1/3 அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. 4 into 1/3 அதுதான் இங்கே. ஒரு ரோலோட மீட்டர் எவ்வளோ மீட்டரு 18 into 3/4 மீட்டர். அப்போ சங்கரி வாங்கின இதையும் எவ்வளோன்னு எவ்வளோ மீட்டர் வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒரு மீட்ரு 18/34 into 4 into 1/3 போட்டுடுறோமா, 3. இப்போது
இந்த 4 into 18 multiply plus 3 by 4 into 4 இந்த 3 by 4 plus 1 by 3 போட்டால் 18 plus 18 into 4 72 plus 3 75 by 4 4 3s are 12 12 plus 1 13 13 by 3 இது அடித்தா இது 1 time இது 25 time ஸோ 25 into 3 டேபிளால் டிவைட் பண்ணுங்களேன் நீங்களே 3 டேபிளால் 75 டிவைட் பண்ணால் 1 3s 2 3s are 6 1 பேலன்ஸ் 15 5 3s are 15 அதுதான் இங்கே 25 அது 25 பேலன்ஸ் இருக்கிற 25 into 13 4 into 1 அப்போது 325 divided by 4 இதை டிவைட் பண்ணால் இன்னும் 8 4s are 32 0 5 1 4s are 4 divided 1 இருக்குது ஸோ வாட் ஆன்சர் கம் ஆன்சர் கம் 81 into 1 by 4 மீட்டர் மொத்தமாக எவ்வளோ மீட்டர் வாங்கியிருக்காங்க 81 into 1 by 4 மீட்டர் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு example 1.19 find the rational numbers that should be added and subtracted so they will make the sum 3 into 1 by 2 plus 1 into 3 by 4 plus 2 into 3 by 8 to the nearest whole number இங்கே நம்ம வந்து ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் இந்த கொடுத்துருக்கிறது இதில் மேக் த சம் ஆஃப் நியரஸ்ட்டு ஹோல் நம்பர் வரணும் சப்ராக்ட் பண்ணாலும் சரி ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃபார்மில் இருக்குது ரேஷியோ சிம்பிள் ரேஷியோவாக மாற்றணும் ஸோ 3 1 by 2 3 into 2 is 6 plus 1 7 by 2 next 1 into 3 by 4 4 plus 3 4 ones are 4 4 plus 3 by 4 is equal to 7 by 4 by 4 அப்போது 2 3 by 8 is next இன்னொரு 2 by 3 8 2s are 16 8 2s are 16 plus 3 by 8 is equal to 19 by 8 by 8 ஸோ என்ன ஆன்சர் வருது 7 by 2 வருது 7 by 2 7 by 4 19 by 8 அப்படின்னு ஆன்சர் வருது இது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் காமனாக வந்து 8 வருது எல்சிஎம் எடுத்தால் இங்கே எல்சிஎம் இருக்குது பாருங்கள் எல்சிஎம் 2 into 2 into 8 எல்சிஎம் எடுத்தால் 8 அதுதான் அப்போ இந்த 8க்கு காமனாக எல்சிஎம் மெத்தட் படி 8 எப்படி வரும்னு எடுக்கணும் 2 into 4 8 7 4 அதே மெத்தட் 8 8 வச்சு 3 எடுத்து அப்போ என்ன வருது 28 7 by 2க்கு வந்து 28 by 8 7 by 4க்கு வந்து 14 by 8 19 by 8க்கு 19 by 8 ஏன்னா இங்கே வந்து 8 காமனாக இருக்கிறதுனால அடுத்து 8 காமனாக வச்சுட்டு மொத்தத்தையும் ஆட் பண்ணுறோம் 28 + 14 + 19 61 by 8 இதை டிவைட் பண்ணால் 7 8 56 பேலன்ஸ் 5 அதுதான் வந்து 5 7 கோஷன்ட்டு ரிமைண்டர் 5 ஸோ இந்த மாதிரி மெத்தட் எடுத்துக்கணும் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆடும் பண்ணோம் சப்ட்ராக்டும் பண்ணோம் ஆன்சர் அப்போது இங்கே நம்பர்ஸ் வந்து இங்கே ஹோல் நம்பர்ஸ் எதுக்குள்ளே இருக்குது 7க்கும் 8க்குள்ளே இருக்குது அப்படின்ட்டாங்க பண்ணுறாங்க இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ புக் மெத்தடில் வந்து சப்ட்ராக்ட் 5 by 8 ஃப்ரம் எது இந்த 7 5 by 8 ஸோ அதனால் 7 5 by 8 minus 5 by 8 போகிறோம் அப்புறம் 8 7s are 61 8 7s are 56 plus 1 61 by 8 5 by 8 61 by 8 minus 5 by 8 காமனாக 8 இருக்கிறதுனால 8 போட்டு 61 minus 5 54 by 8 ரெண்டுத்தையும் அடித்தா 7 இதை அடிஷன் பண்ணும்போது 3 plus 8 plus 3 divided by 8 plus 7 into 5 by 8 3 by 8 into இது வந்து 61 by 8 வரும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 64 by 8 இப்படின்னு உங்களுக்கு தெரியும் 3 plus 61 divided by 8 64 by 8 இது ரெண்டுத்தையும் அடித்தா 1 8 8 8 8 64 அப்போ ஆன்சர் 8 இதே நான் போட்டிருக்கேன் மெத்தட் வந்து 7 8 இப்போது இந்த உங்களுக்கு புக்கு மெத்தட் புரிஞ்சிருந்தால் புக்கு மெத்தட் போடுங்க இல்லை இது புரிஞ்சிருக்கா இது புரிஞ்சிருந்தால் இது போடுங்க 7 8 ரெண்டு நம்பர் இருக்குது 7ன்றது எப்போ சின்ன நம்பராக இருந்தனால சப்ராக்ஷன் வந்திருக்கும் 8ன்றது பெரிய நம்பர் இருக்கிறதுனால அடிஷனில் வந்திருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்
சப்ராக்ஷனில் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இன்னொன்று நம்பர் தெரியாது, அதனால் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு வச்சுக்கிறேன். 7 × 5/8. ஏன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கீங்க 7 × 5/8. 7 × 5/8 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு வச்சு இது ஃபுல்லாக இது பண்ணால் 61/8 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 61/8. அப்போ 8 7 56 மைனஸ் 61/8. இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/8. மைனஸ் மைனஸ் அடித்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/8. இது அடிஷன். அப்போ ஆன்சர் வந்து 7. அடிஷன் பார்க்குறோம். இப்போ நம்ம அடிஷன் பார்த்தா 7 × 5/8 தெரியாத நம்பரை நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு வைப்போம். இஸ் ஈக்குவல் டு 8. 61/8 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸ் 64 மைனஸ் 61/8. அப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 3/8. அதுதான் 3/8. ஸோ இது 3/8. அதுதான் அங்கே இதுதான் 5/8 3/8. அதுதான் 5/8 தான் இங்கே மைனஸ் பண்ணி இங்கே 7ஆக கொண்டு வராங்க. இங்கே 3/8 தான் ஆட் பண்ணி இந்த 3/8 தான் ஆட் பண்ணி 8 ஆன்சர் கொண்டு வராங்க. சேம் மெத்தட்